வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,900 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் 9/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களோட மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து உங்களோட மாவட்டத்துக்கே நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மாவட்ட அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 17,900 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாகவே கிடைக்கும். அதிகபட்சம் 50,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜென்ரலில் 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி முஸ்லீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 34 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 19 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் பார்க்குறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 8th வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து தமிழ் மொழியை படித்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாயும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 9/11/2025 தான் வந்து லாஸ்ட் டேட். இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று இருந்துச்சுன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் வெப்சைட்டில், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை tnrd.dn.gov.in இதை வந்து அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் அப்படியே வந்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்படி போய் தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து 1 by 1 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம 1 by 1 அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம். tnrd.dn.gov.in இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அப்ளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து வியூவில் போய் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை வந்து கொடுத்துக்குறோம். ஸோ இந்த அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து இருக்கீங்க, அதே மாதிரி ஜெண்டர் என்ன, ஸோ இது மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லையே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நேம் ஆஃப் த அப்ளையன்ட் நேம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே கரெக்டாக உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து நேமெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், உங்களோட ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சர், ஸோ இதெல்லாமே வந்து 100 KBக்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 100 KBக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், தென் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது, சரிங்களா? ஸோ மொபைல் OTP வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கேப்சாவில் வந்து வரும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஈஸியாக மொபைலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.